பேரு பால் பிரசாந்த். அவர் 1989 ஒரு நார்மலான 3.3 கிலோ கொண்ட ஒரு அழகான குழந்தையாக பிறந்தான். ஒரு வருடம் கழித்து அவனுக்கு ஒரு ஃபீவர் வந்தது, பிரெயின் ஃபீவர், மூளை காய்ச்சல் என்று அது 1.5 வயசுல கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பிறகு அவன் ஒரு மன வளர்ச்சிக்குரிய சிறப்பு குழந்தையாக வளர்வான் என்று டாக்டர் மூலமாக சொல்லப்பட்டது. அந்த நேரம் எனக்கு உலகமே இருட்டாயிடுச்சு, புரியல. என்னுடைய குழந்தை அந்த வார்த்தையை நான் முதல் தடவை கேட்டேன். நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின் போது அவர் அதனுடைய விளக்கத்தை கொடுத்தாரு. அதை சொல்வதற்கு வாய் இல்ல, முடியாது. அவ்வளவு ஒரு வாழ்க்கையில இடிஞ்சு போயிட்டு, குடும்பமே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு, நான் மனநிலை சற்று பாதிக்கப்பட்டு நான் வேலூர் சிஎம்சிக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகின்றேன். அப்படி பார்த்தா நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பேன்றது உங்களுக்கு நான் அது ஒரு வரியில சொல்றேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு அது வியாதி இல்லை, அதாவது மன வளர்ச்சி குன்றுதல் என்பது ஒரு கண்டிஷன் என்பதை நான் உணர்ந்து அதுக்குரிய படிப்பை நான் போய் படிச்சேன். அந்த படிப்புலதான் எனக்கு தெரிய வந்தது, குழந்தைகளை 4 விதமா பிரிக்கிறாங்க. என்னுடைய குழந்தை 4வது, அதாவது ப்ரொஃபவுண்ட்லி மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சேன். சோ அப்பதான் உணர்ந்த என்னுடைய குழந்தைக்கு இந்த படிப்பும் உதவவில்லையே என்ற மீண்டும் ஒரு மனக்கவலையில இருந்தேன். இன்னைக்கு என் குழந்தை இல்லை. அவனை அவனுடைய 28வது வயதில் அவன் மரித்தான். அவன் இறந்து எனக்குரிய 9 வருடங்கள் ஆகிறது. என்னை போன்ற சிறப்பு தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு செய்தி என்னன்னா, இவங்க கடவுளுடைய குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, வருத்தப்படாதீங்க. நிச்சயமா நிறைய தொண்டு நிறுவனங்கள் உடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா நம்மை போன்ற ஒரு தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி சிறப்பு தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறிய உலகத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு பிறகு இந்த குழந்தைகள் நிலை என்ன என்று ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால ஒரு குடையின் கீழே தயவு செய்து தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கம், சமுதாய மக்கள் முடியும் போது எல்லாருமே அவர்களுடைய பங்காக உழைத்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ அருணோதயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஐயப்பன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்பெஷல் மாம் அவார்டு என்பது எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் கிடைத்த அங்கீகாரமாக நான் இதை பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.